இது பொது வழி அல்ல. இந்த அறிவிப்பு நிறைய இடங்கள்ல பார்த்திருக்கிறோம். இது பொது வழி அல்ல. அவர்கள் என்ன சொல்ல வந்திருக்கிறார்களோ அந்த பொருள் நமக்கு புரிகிறது. ஏன்னா தமிழ் நமக்கு புரியுமே. ஆனால் தமிழ் இலக்கணப்படி அந்த சொற்றொடர் தவறானது, பிழையானது. அந்த வழி என்பது ஒருமை, அகரிணை ஒருமை. இது பொது வழி. அப்ப அகரிணை ஒருமைக்கு அல்ல என்று பன்மை விகுதியை போடக்கூடாது. அகரிணை பன்மை விகுதியை போடக்கூடாது. இது பொது வழி அன்றுன்னு எழுதணும். இது பொது வழி அன்று. இது பொது வழிகள். இவை பொது வழிகள் இருந்தால் அல்ல போடலாம். இது மரம் அன்று, இவை மரங்கள் அல்ல. அப்ப இந்த அன்று என்பது ஒருமை, அல்ல என்பது பன்மை. இதை இடம் பார்த்து சரியாக எழுதினால் பொருள் வரும். இந்த அல்ல அன்று என்பதை விட்டுவிட்டு இல்லை என்று போட்டால் பிரச்சனையே இல்லை, தொல்லையே இல்லை. இல்லை என்று சொன்னால் தொல்லையே இல்லை. இது மரம் இல்லை, இது மாமரம் இல்லை, இவை மாமரங்கள் இல்லை. அது ஒருமைக்கும் போடலாம், பன்மைக்கும் போடலாம், அகரணைக்கும் போடலாம், வேதனைக்கும் போடலாம் என்பதுதான் கருத்து.